எத்தனை பேர் சொந்தமானவர்கள்ன்றீங்க? 1,44,000 பேர் கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருக்கு சொந்தமானவர்கள். இப்போ அவருக்கு சொந்தமானவர்கள் எல்லாரும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டு இந்த பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு பரலோகத்திலே அவரோடு கூட இருக்க போகிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு முத்திரையாக பெற்றிருக்கிற ஆவியானவரே நமக்கு அடையாளமாக, அச்சாரமாக, உத்தரவாதியாக இருக்கிறார். ஆகவே அவருக்கு சொந்தமான எல்லாரும் பரலோகம் போயே ஆவோம். யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா நீங்களோ உங்கள் பாவங்களோ உங்களுடைய மதவாதங்களோ உங்கள் நியாயப்பிரமாணங்களோ உங்களை தடுத்துருன்னு சொல்லிட்டு தான் அதை அவர் என்ன பண்ணிட்டாரு, சீல் பண்ணி எவனும் தடுக்க முடியாதபடிக்கு, எவனும் மாற்ற முடியாதபடிக்கு, எதுவும் அதை சேதப்படுத்த முடியாதபடிக்கு, எதுவும் அதை செல்லா காசை போக பண்ண முடியாதபடிக்கு அவர் முத்திரை போட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எல்லா மகிமையும், எல்லா கனமும், எல்லா ஸ்தோத்திரங்களும், எல்லா துதிகளும் இந்தளவாய் எங்களுக்கு வேலையும் பார்த்து, எங்களுக்கான விலையும் கொடுத்து, எங்களை மீட்டெடுத்து முத்திரை போட்டு நீர் வரும்போது எங்களை அழைத்து செல்வதற்கு ஆயத்தமாக்கி வச்சிருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே, அவருடைய கிருபைக்கே, இயேசு சிந்தின ரத்தத்திற்கே, முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கே செலுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாம் எழுப்பி நிற்கலாம். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளர்,